நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திச்சு வந்துட்டு அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கா, என்னோட அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டில் வந்து வித்தியாசமாக நடந்துட்டுருக்கு, என்னென்னே தெரியலன்னு சொல்லி பேசிட்டு வரும்போது ஹாலில் வந்து நிறைய குப்பை மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த ஜாடி மேலே பிளட்டோட வந்து நிறைய துணியெல்லாம் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துட்டா, தின ரத்தம் இவ்வளோ சூடாக இருக்குது, இதுக்கப்புறம் நீ இந்த குப்பையை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீ அவ்வளவுதான், நீ பார்த்து இருந்துக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஜாடிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே பல ஆண்டுகளுக்கு பின்னாடி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட நாட்டில் வந்து போர் போயிட்டுருக்கு. அவங்க நாட்டிலே வந்து பஞ்சம், தண்ணிக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே பஞ்சம். இப்போ பலமாக வந்து ஹீரோக்குமே வந்து அடிபட்டிருக்கு. அவனுக்கெல்லாம் வந்து மருந்தெல்லாம் போட்டுடுறாங்க. அந்த கட்டியிருந்த துணி வந்து ஜாடிக்குள்ளே போடுறாங்க. நம்ம ஹீரோன் கிட்ட இருக்க மாதிரியே ஹீரோ கிட்டேயுமே அந்த ஜாடி இருக்குது. இவங்க என்னென்ன ஜாடிக்குள்ளே போடுறாங்களோ அது எல்லாமே வந்து நம்ம ஹீரோனுக்குமே வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறா. அங்கே இருக்க ஜாடிலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றுறா. என்னடா தண்ணியை காணோம், இரு தண்ணி ஃபுல்லாக உனக்கு ஃபில் பண்ணிட்டேன்னா நீ எப்படி இதுலேருந்து வரேன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிச்சன் ரூமில் போய் வச்சுட்டா. தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. அரசே, நம்ம ஊரில் வந்து 2,00,000 பேர்த்துக்கு மேலே இருந்தோம். ஆனால் இப்போ சாப்பாடும் தண்ணி இல்லாமல் 20,000 பேர் இறந்துட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க ராஜா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற காவலாளி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதே நினச்ச ராஜாவுமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. பக்கத்து நாட்டிலையுமே வந்து நம்ம வந்து உதவி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க இப்போ